ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவக்காட்டு சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு சிக்கன் மசாலா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். எப்போவுமே சிக்கனை ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், 1/4 கப் அளவு தயிர். இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது மசாலா எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இது நல்லா ஊறட்டும், தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தனியா 3 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, லவங்கம் 3, பட்டை 1, ஏலக்காய் 1. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், நல்லா பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒன்றும் பின்னுமாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்குனதும் ஒரு 3லேருந்து 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இதை நான் ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி நாம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச மசாலா பொடியை சேர்த்து 1 நிமிஷம் அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போதே அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போ நாம் சிக்கனை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மசாலாவோட சிக்கன் நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சு தண்ணி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நாம் வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் அரைச்ச வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்து அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நாம் தண்ணி எதுவுமே இதுக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்கலை, சிக்கனில் இருந்து வர தண்ணியை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது இதிலையே 2 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த செட்டிநாடு டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே கருவேப்பிலை ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை மூடி வச்சு சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, சிக்கனும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கம கமன்னு செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.